Hello, all. Vanakkam, P-Dog. Welcome to the show. ஒரு big episode, special episode for Ash. Ravichandran Ashwin, one of the greatest cricketers to have played for India and one of the modern greats of the game. Extraordinary cricketer, extraordinary thinker. இவரை பற்றி தான் பேசுறதுக்கு இருக்கோம். ஒரு லெஜெண்ட், ஒரு கோட், ஒரு ஓஜி அவரே இன்னைக்கு சொன்ன மாதிரி. ஸோ இதை பற்றி அவரை பற்றி ஐ திங்க் யூ ஆர் வெரி வெரி க்ளோஸ் டு ஹிம். யூ நோ ஹிம் பெட்டர் தென் எனிபடி எல்ஸ், மோஸ்ட் பீப்புள் அட்லீஸ்ட். ஸோ உங்களுடைய இனிஷியல் தாட்ஸ் என்ன? அவரை மாதிரி ஒரு ஃபைட்டரு, அவரை மாதிரி ஒரு திங்கிங் கிரிக்கெட்டரு, அவரை மாதிரி ஒரு டேலண்டட் கிரிக்கெட்டரு ரொம்ப கஷ்டம் பார்க்கறது. இந்த மூணுமே கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா ஒரு ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். 2015 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் நாங்க ஒரு ஆல் ஃபார்மேட் சீரீஸுக்கு வந்தோம். T20 ஜெயிச்சோம், ஓடிஐ ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் டெஸ்ட்ல இந்தியா பீட்டஸ் 3-0. அந்த நாக்பூர் டெஸ்ட் போது எப்படின்னா, டெய்லி வாட் எவர் இட் இஸ் ஆன் த ஃபீல்ட் அவர் மூஞ்சி கூட நான் பார்க்க மாட்டேன். அவரும் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. ஏன்னா ரைவல்ரி இஸ் ரைவல்ரி. அவரை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். ஆன் த ஃபீல்ட் அவர் அடி வாங்கினாலும் நான் அந்த ஒரு வருத்தம் எனக்கு இருக்காது. அந்த மாதிரிதான் அவரும் ஹார்டா இருப்பாரு. பட் எவ்ரி டே நைட்டு 8 மணிக்கு மெசேஜ் பண்ணுவாரு. வா மச்சி சாப்பிடலாம், என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாரு. தட் இஸ் டிஃபரெண்ட். கிரிக்கெட்டை பத்தி எதுவுமே பேச மாட்டோம். பிகாஸ் வி போத் வாண்ட் டு வின், அவர் ரெஸ்பெக்டிவ் சைட்ஸ் ஆர் டு வின். ஒரு இந்த நாக்பூர் டெஸ்ட் போது என்னாச்சு, உனக்கு கான்டாக்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனா அது கான்டாக்டே பண்ணல, எதுவுமே பண்ணல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஜெயிச்சாங்க அவங்க மொஹாலியில. செகண்ட் டெஸ்ட் மேட்ச் மழை எங்களை காப்பாத்திச்சு. தேர்ட் டெஸ்ட் மேட்ச் நாக்பூர்ல ஜெயிச்சா சீரீஸ் ஓவர். அப்ப நாங்க நம்பர் 1 இந்த வேர்ல்டு. ஓகே, என்னடா அது கான்டாக்டே பண்ணல அப்படின்னு மேட்ச் முடிஞ்சோன்னா போய் கேட்டேன். இந்த வேற உனக்கும் சரி எனக்கும் சரி அந்த வெறி ரொம்ப ஜாஸ்தி. பட் நீ அதுக்காக நீ கான்டாக்டே பண்ணலையே. அதுக்கு என்ன தெரியுமா அவர் சொன்னாரு, மச்சி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஒரு ஒரு ஃபீவர் மாதிரி இருந்தது, அதனால ஐ எம் நாட் 100% ஃபிட். அதுக்கும் இதுக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நீ ஒவ்வொரு காயையும் நகர்த்துற ஆளு. ஒருவேளை எனக்கு இந்த உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு அதுக்கு வேற ஏதாவது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி எங்களை நீ இது பண்ணிடுவியோ அப்படின்ற ஒரு பயத்துலதான் நான் மூஞ்சியை கூட காட்டல. இவனுக்கு உடம்பு சரியில்லை, இவன் இந்த மாதிரி ஆடுங்க அந்த மாதிரி ஆடுங்க, இப்படி ஆடினா இவனை டயர் பண்ணலாம், உடம்பு சரியில்லைன்றதுனால இந்த மாதிரி இவனுக்கு பிவட் ஆக மாட்டேங்குது, இந்த ஆங்கிள் போட மாட்டேன்றான், அப்படி நீ யோசிக்க ஆரம்பிச்சிருவ. ஒரு 10 பால் பார்த்த உடனே நீ அந்த மாதிரியான ஆளு. அந்த ஒரு சான்ஸை கூட நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பல, எனக்கு தேசம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்ற ஒரு ஃபைட்டர். ஓகே, இன்னொரு நிறைய பேர் சேனா நம்பர்ஸ் உங்களுக்கு சொன்னாங்கல்ல. இப்ப நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகே, சேனால அவர் ஃபெயிலியர் தானே எல்லாரும் சொல்றீங்க. ரொம்ப கரெக்ட்பா நீங்க சொல்றதெல்லாம். வருவோம்ல, சேனாக்கு வருவோம். SENA, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா. ஓகே, அவரோட ஆடின அந்த பிளேயர்ஸ், அவரோட கம்பேர் பண்ண அந்த பிளேயர்ஸ் விராட் கோலி ஆவரேஜஸ் 42. சரியா? கோட்டு சேத்தேஸ்வர் புஜாரா 41 டெஸ்ட் மேட்ச்ல 32 ஆவரேஜ். எப்படி, ஜாஸ்தியா கம்மியா உங்களை கேக்குறேன். முப்பத்தி நீங்க சொல்லுங்க, ரெண்டுன்றது ஃபுல் லிஸ்ட் சொல்லுங்க. ம். 32ன்றது ஓஹோன்னுவீங்களா? ஓகே பீடாக் சுமார் ஓகே, இருப்பீங்களா? ஓகே, ஓகே, ஆ, ஓகே. தேங்க்யூ. அஜிங்கியா ரஹானே 34 ஆவரேஜ். த கிரேட் வீரேந்தர் சேவாக் 29 டெஸ்ட் மேட்ச் 33 ஆவரேஜ். த கிரேட் மகேந்திர சிங் தோனி 32 டெஸ்ட் மேட்ச் 31 ஆவரேஜ். KL ராகுல் 24 மேட்ச் 31 ஆவரேஜ். த கிரேட் கபில் தேவ் ஆல்ரவுண்டர் 35 டெஸ்ட் மேட்ச் 25 ஆவரேஜ். விஜய், people said that is a overwhelming success overseas, 21 டெஸ்ட் மேட்ச் 30 ஆவரேஜ். ரோஹித் சர்மா 24 டெஸ்ட் மேட்ச் 29 ஆவரேஜ். ரவீந்திர சிங் ஜடேஜா 22 மேட்ச் 30 ஆவரேஜ். ரவிச்சந்திரன் அஸ்வின் 26 டெஸ்ட் மேட்ச் 20 ஆவரேஜ். ஷிக்கர் தவான் 15 டெஸ்ட் மேட்ச் 25 ஆவரேஜ். ஹர்பஜன் சிங் இஸ் கம்படிட்டர் 19 மேட்ச் 17 ஆவரேஜ். இப்ப நான் சொன்னது என்ன, விராட் கோலி ஒருத்தர் தான் இஸ் ஆவரேஜிங் மோர் தென் 40 இன் சேனா. அவர் கூட ஆடினவங்க எல்லாம் இப்ப மத்தவங்க எல்லாம் 32 31. ஜடேஜா இஸ் ஆவரேஜிங் 30. ரவிச்சந்திரன் அஸ்வின் இஸ் ஆவரேஜிங் 20 வித் பேட்டிங் அட் நம்பர் 8. அது ஃபெயிலியரா உங்களுக்கு? எஸ், நோ, டோன்ட் நோ, பதில் சொல்லுங்க. நோ, நோ, நோ வேஸ். வியூவர்ஸ் பதில் சொல்லுங்க. இப்ப போலிங்க்கு போலாமா ராசா? இப்ப சேனா போலிங்க்கு போவோம். ஓகே, அனில் கும்ப்ளே 141 விக்கெட் 35 டெஸ்ட் மேட்ச்ல. என்ன பொறுத்த வரைக்கும் தட் இஸ் a brilliant performance. ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவு? எவ்ரி 81 பால்ஸ் பிக்ஸ் அப் விக்கெட்ஸ். அடுத்தது யாரு? ஜஸ்பிரீத் சிங் பும்ரா. அவரை பத்தி சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல, 134 விக்கெட். அதுக்கப்புறம் இஷாந்த் சர்மா ஃபாஸ்ட் பவுலர்
130 விக்கெட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைடு பகடு எடுத்து சாஃப்டா பேசுற சரத் பாபு 123 விக்கெட்ஸ், 57 ஸ்ட்ரைக் ரேட், எக்ஸலண்ட். அதுக்கப்புறம் ஜஹீர் கான் 119 விக்கெட். அதுக்கப்புறம் கபில் தேவ் 117 விக்கெட். சரியா? இப்ப அடுத்த இதுக்கு போவோம் ராசா. பிஷன் சிங் பேடி. ஓகே, 25 டெஸ்ட் மேட்ச்ல 90 விக்கெட். ஆன் அன் ஆவரேஜ் 28 ஓவர் போலிங் போடுறாரு. ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த கிரேட் எரப்பள்ளி பிரசன்னா 20 டெஸ்ட் மேட்ச்ல 78 விக்கெட். ஆன் அன் ஆவரேஜ் எவ்ரி இன்னிங்ஸ் 29 ஓவர் போலிங் போடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த கிரேட் பி எஸ் சந்திரசேகர் 19 டெஸ்ட் மேட்ச்ல 71 விக்கெட், 26 ஓவர் போடுறாரு ஆன் ஆவரேஜ். ஹர்பஜன் சிங் அவரோட கம்படிட்டர் 19 டெஸ்ட் மேட்ச்ல 62 விக்கெட், 24 ஓவர் போலிங் போடுறாரு ஆன் அன் ஆவரேஜ். ரவீந்திர சிங் ஜடேஜா 22 டெஸ்ட் மேட்ச்ல 52 டெஸ்ட் மேட்ச் 21 ஓவர் போடுறாரு ஆன் ஆவரேஜ். ரவிச்சந்திரன் அஸ்வின் 26 டெஸ்ட் மேட்ச்ல 72 விக்கெட், 22 ஓவர் தான் போடுறாரு ஆன் ஆவரேஜ். இப்ப ஸ்டாட்ஸ் நான் சொல்லிட்டேன். அனில் கும்ப்ளேவை தவிர எத்தனை ஸ்பின்னர்ஸ் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் வச்சுப்பாங்க. அதாவது இந்த பிஷன் சிங் பேடி, சந்திரசேகர், எரபள்ளி பிரசன்னா, வெங்கட்ராகவன் இந்த லிஸ்ட்லயே இல்ல அவரு. ஓகே, 4 பேரும் மாத்தி 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 போடுவாங்க. அஸ்வின் எவ்வளவு போடுறாரு? 21 ஓவர் தான் ஆன் அன் ஆவரேஜ் எவ்ரி இன்னிங்ஸ் அவர் போலிங் போட்டிருக்காரு. அந்த 21 ஓவர்ல நீங்க பாத்தீங்கன்னா 9 ஓவர்ஸ் ஆர் மோர் இன் சேனா 22% தான் போட்டிருக்காரு. இப்போ நான் இந்த பர்ஃபார்மன்ஸை சொல்லிட்டேன். நிறைய பேர் ரவீந்திர சிங் ஜடேஜா பத்தி சொன்னாங்க. அதுக்கு ஒரு கம்பாரிசனும் இப்பயே நானே கொடுத்துறேன் உங்களுக்கு. ரவீந்திர ஜடேஜா 22 டெஸ்ட் மேட்ச்ல 52 விக்கெட், 86.4, 87 பால்ஸுக்கு ஒரு தடவை ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ரவி அஸ்வின் 26 மேட்ச்ல 72 விக்கெட், 84 பால்ஸுக்கு ஒரு தடவை அவரு விக்கெட் எடுக்கிறாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, ஆர் அஸ்வின் வந்து சேனால விக்கெட் எடுக்கல, சேனால விக்கெட் எடுக்கலன்னு சேன மாதிரி கத்திட்டு இருக்காங்களே எல்லாரும். நான் இப்ப எல்லா இதுக்கும் ஓவரால் போயிட்டேன். அவரோட பர்ஃபார்மன்ஸ் நீங்க மோசம்ன்றீங்களா? எஸ், நோ, டோன்ட் நோ, பதில் சொல்லுங்க. பிராக் எக்ஸ்ட்ராடனரி பிராக், அதெல்லாம் பேச்சுக்கே இடம் கிடையாது. 500 விக்கெட்ஸ், 5+ செஞ்சுரிஸ் எத்தனை பேர் இருக்காங்க? யாருமே கிடையாது. நீங்க வந்து ஒன்று மட்டும் நான் ஹர்பஜன் சிங் காம்படிட்டர் நம்ம பேசவே தேவையில்லை. இயான் போத்தம், கபில் தேவ் அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த 500 விக்கெட்ஸ், 5+ செஞ்சுரிங்கிறப்ப ஐ திங்க் இஸ் ஆன் தட் லீக் அண்ட் இஸ் பியாண்ட் எவ்ரி திங் எல்ஸ் ஆஸ் அ பிளேயர் அண்ட் ஆஸ் அ லீடர். ஹி ஹேட் லாட் ஆஃப் இன்புட்ஸ் டு கிவ். அதாவது கேப்டன் டெசிக்னேட் அவர் இல்லையே அப்படின்ற வருத்தம் எனக்கு எப்பயுமே இருக்கும். He should have been the captain in all formats for India for some time, and அவர் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கணும் to prove himself. Unfortunately that didn't happen, but then he was always a leader within the group. கேப்டன் ஆயிதான் you should be your leadership role அப்படிங்கிறது இல்லை. So I think that அது ஒன்று மட்டும் could have been for Ashwin, but unfortunately I am disappointed with that. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருங்க, அடுத்த சைகை இருக்குல்ல, அதுக்குள்ள முடிச்சுட்டா எப்படி? ஏன்னா ஒரு பேசே இல்லாம ஒண்ணுமே தெரியாம சேனால என்ன பண்ணாரு அஸ்வின், சேனால யாருல என்ன பண்ணாங்க? ராணே பத்தி சொல்லிட்டேன், புஜாராவை பத்தி சொல்லிட்டேன், ரோஹித் சர்மா பத்தி சொல்லிட்டேன், எம் விஜய் பத்தி சொல்லிட்டேன், சிக்கர் தவானை பத்தி சொல்லிட்டேன். யாரு 40 மேல ஆவரேஜ் வச்சிருக்காங்க? விராட் கோலியை தவிர. சேனால ஒண்ணும் பண்ணல, சேனால ஒண்ணும் பண்ணலன்றீங்களே. எந்த ஸ்பின்னர் ஒழுங்கா போட்டிருக்காங்க? அந்த காலத்துல இருந்து வந்துட்டேன். ஒரே ஒரு ஆள் தான் நல்லா போட்டிருக்காரு, அவர் அனில் கும்ப்ளே. அவரை விட்டுருங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபாஸ்ட் போலர்ஸ். இப்ப அடுத்த ஒரு செய்கை இருக்கு, அந்த செய்கைக்கும் வந்துருவோம். அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? இப்ப அதுக்கப்புறம் வந்து எதுக்கு போறேன்னா, இப்ப வெஸ்ட் இண்டீஸ். ஓகே, வெஸ்ட் இண்டீஸுக்கு போயிடுவோம். இப்ப வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல பேட்டிங், அஸ்வினோட பேட்டிங் ஆவரேஜ் 58.20. ஓகே, அந்த ஆவரேஜுக்கு மேல அடிச்சிருக்கிற ஒரே ஒரு பேட்ஸ்மேன் அஜின்கியா ரஹானே. விராட் கோலியோட ஆவரேஜ் 44, ஆனானப்பட்ட டெண்டுல்கரோட ஆவரேஜ் 47, வாசிம் ஜாஃபர் 44, கங்குலி 40, சேவாக் 51, கே எல் ராகுல் 48, ரவிச்சந்திரன் அஸ்வின் 58.2. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் வந்து 2 டெஸ்ட் ஆடி இருக்காரு, அவர் 86 ஆவரேஜ். ஓகே, இப்ப முடியல. லாஸ்ட் இது பிஃபோர் ஐ கம் டு தட். அதுக்கப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் என்ன கேக்குறாங்க?
இந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்ல 6 மேட்ச்ல 32 விக்கெட் அவர் எடுத்திருக்காரு. ஓகே, இப்ப போயிடுறேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க, இப்ப கும்ப்ளே வந்து 11 மேட்ச்ல 45, இஷாந்த் சர்மா 9 மேட்ச்ல 41, வெங்கட் ராகவன் 13 மேட்ச்ல 39, ஹர்பஜன் சிங் 8 மேட்ச்ல 36, கபில் தேவ் 9 ஓவர்ல 35, சாரி 9 மேட்ச்ல 35, பேடி 9 மேட்ச்ல 33, 6 மேட்ச்ல 32. ரவிச்சந்திரன் அஸ்வின் ஸ்ட்ரைக் ரேட் 41.4. ஜடேஜா 5 மேட்ச்ல 16 விக்கெட்டு, ஹர்பஜன் சிங் 8 மேட்ச்ல 36 விக்கெட்டு. இப்ப நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? இப்ப வெஸ்ட் இண்டீஸ்ன்றது ஓவர்சீஸ் இல்லன்றீங்க. இப்ப வெஸ்ட் இண்டீஸோட பெர்ஃபார்மன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப வந்து நேதன் லைன்ல ஆஸ்திரேலியா டிராப் பண்ணுவாங்களா? ஈக்குவல் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் அவரும் எடுத்திருக்காரு. நேதன் லைன் ஆஸ்திரேலியா டிராப் பண்ணுவாங்களா? இந்த மெல்பர்ன் டெஸ்ட்ல நீங்க பாக்குறீங்க. இப்ப இதே திங்கிங் அங்க இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? இவங்க வந்து செட் தட் இஸ் ரெடி டு பிளே ஹேசல்வுட். மத்த டீமா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? they know what number of overs is going to bowl on a game which is going to be rained most number of times, most number of days. அப்படிங்கும் போது போலன் should have played in place of லயன். லயன் அவங்க டிராப் பண்ணாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்? தட் இஸ் a respect to give it to your legend. அந்த ரெஸ்பெக்ட் அவருக்கு இங்க கிடைச்சுதா? இப்ப நிறைய பேர் எல்லாரும் கேக்குறீங்க, பாதி டெஸ்ட் மேட்ச் பாதி சீரீஸ்ல அவர் வந்து விட்டுட்டு போறாருன்னு. யோ, 537 விக்கெட் நான் எடுத்திருக்கேன். பங்களாதேஷ் சீரீஸ் 2 சீரீஸ் முன்னாடி நான் மேன் ஆஃப் சீரீஸ் 3-0 நீங்க வாங்கினீங்க. collectively that 3-0 the credit has to be given to the batting unit for the failure. அதுக்கப்புறம் இங்க வந்து அவரை நீங்க டிராப் பண்றீங்க. ஓவர்சீஸுக்கு போனாலே நீங்க டிராப் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்து சீரீஸ்ல ஒரு 5 டெஸ்ட் மேட்ச், அங்கேயும் வந்து ஒரு 37 38 வயசு ஒரு வெட்டரன் ஒரு லெஜெண்ட் நீங்க உட்காந்து வைப்பீங்க. நான் வந்து எந்த எமோஷனலா எந்த டெசிஷனும் எடுத்தா பாதியில நீங்க விட்டு போனீங்கன்னு கிரிட்டிசைஸ் வேற பண்ணுவீங்க. எந்த நாட்டிலேயே வாழறீங்க? என்னையே நியாயம்? இதுக்கு நீங்க முதல்ல ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த கேப்டன்சி டிபேட்டுக்கு நான் வரேன். உங்களை கேட்கிறேன், இது நியாயமா? அதான் பீடா, அதுக்கு அந்த இதுக்கெல்லாம் போகவே கூடாது. ஐ திங்க் அதான் இட் ஹாஸ் பீன் ஹி ஹாஸ் பீன் ஹார்ட் டன் தான். அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நாட் ஜஸ்ட் திஸ் சீரீஸ், த்ரூ அவுட். லைக் இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேட்ச் வின்னர், ஒரு நோன் ப்ரூவன் மேட்ச் வின்னர் வந்து ஐ டோன்ட் திங்க் இஸ் பிளேஸ் ஷுட் பி அண்டர் ஸ்க்ரூட்டினி அட் ஆல். இப்போ வந்து நம்ம மொதல் எபிசோட்ல தான் பேசினோம். இப்போ ரோஹித் கோலி எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு டேர்ம்ஸ், தே ஹேவ் தேர் ஓன் டேர்ம்ஸ், தே ஏர்ன்ட் இட். ஏன்னா அவங்க வந்து அவங்க ஏன் அவங்கள மட்டும் ட்ராப் பண்ண முடியாது அப்படின்னு ஈஸியா கேட்கறாங்களே, அப்படி கிடையாது. தே ஏர்ன்ட் தட் பொசிஷன். அவங்களும் வந்து தே ஒர்க் ஹார்ட் ஃபார் டு பி வேர் தேர். அதே தான் வந்து ஆஷும். ஸோ அந்த மாதிரி அவங்களை ட்ரீட் பண்ண வேண்டிய ஒருத்தர் வந்து ஒய் டஸ் ஹிஸ் பிளேஸ் அலோன் கம் அண்டர் ஸ்க்ரூட்டினி அப்படிங்கிறது எனக்குமே வருத்தம் தான். ஐம் ஆல்சோ நாட் ஹாப்பி வித் இட். அட் த சேம் டைம் இன்னைக்கு வந்து அவர் பாதியிலே விட்டுட்டு போயிட்டாரு, என்ன பிரச்சனை அது இதுன்னு இவங்க அன்னெசரியா பேசாம, ஐ திங்க் வி ஷுட் செலிப்ரேட் த சாம்பியன் ஹி இஸ் அண்ட் வி ஷுட் அப்ரிஷியேட் அண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் தேங்க் த சர்வீசஸ் ஹி ஹஸ் டன் ஃபார் த கண்ட்ரி ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் கன்சிஸ்டன்ட்லி. அந்த ஒரு நன்றியோட எல்லாரும் அவரை மனசார வாழ்த்தணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கேப்டன்சியை பத்தி சொல்றேன். நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ வந்துட்டு நான் மத்தவங்களோட கம்பேர் எல்லாம் பண்ண விரும்பல. யாரோடையும் நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. அஸ்வினோட புத்திசாலித்தனத்துக்கும் ஷூட்னஸுக்கும் அவரோட டேலண்ட்டுக்கும் அவர் கேப்டன்சி பண்ணிருக்கணுமா பண்ணிருக்க கூடாதா? டோன்ட் கம்பேர் இட். நானே தானே பீடாக் எடுத்தேன். நான் இதே தானே உங்கள்கிட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு. கண்டிப்பா ஐ திங்க் ஹி ஷுட் ஹவ். அன்ஃபார்ச்சுனேட்லி இட் டிட்ன்ட் ஹேப்பன். எப்படி ஷேன் வார்னுக்கு அந்த ஆஸ்திரேலியா இது வரலையோ அதே மாதிரி ஆஷுக்கு ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ உங்களுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் ஷேன் வார்ன் 1-2 தடவையாவது கேப்டன்சி பண்ணிருக்காரு. ஓகே, இஃப் நாட் ஆன் ரெகுலர் பேசிஸ். ஒரு டாஸே போட்டது இல்லையே. நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப தோனிக்கு அப்புறம் கோலி டுக் ஓவர். ஓகே, கோலியும் ஒரு 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 மிக பெரிய லெஜெண்ட். அது ஓகே, அதை விட்டுருங்க. அவர் வந்துட்டு ஒரு ஒரு அக்ரெசிவ் கேரக்டரு அண்ட் ஹஸ் பீன் லீடிங் ஆர்சிபி. ஓகே, கோலி வந்து சவுத் ஆப்பிரிக்கால கேப்டன்சியை கொடுத்தாரு டெஸ்ட் சீரீஸ் தோத்த உடனே. ஓகே ஓகே, தட் இஸ் 3 இயர்ஸ் பிஃபோர். அஸ்வின் வாஸ் வெரி, இப்பயும் அஸ்வின் ஃபிட். இன்னும் 2 வருஷம் அவர் ஆடி இருப்பாரு. அவருக்கு நீங்க சான்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் 2 வருஷம் ஆடி இருப்பாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. என்கிட்ட அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி எனக்கு மைல் ஸ்டோன் அப்படின்றது எனக்கு கணக்கெல்லாம் கிடையாது. 600 விக்கெட் 700 விக்கெட் அப்படிலாம் யோசிச்சு கிரிக்கெட் ஆடுற ஆள் நான் கிடையாது. என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்தியாவுக்கு நான் மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு ஆளு 2 வருஷம் அவர் கண்டிப்பா ஆடி இருப்பாரு. கோலி எப்ப கேப்டன்சியை ரிக்வெஸ்ட் பண்ணாரோ சவுத் ஆப்பிரிக்கால, அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா. ஓகே, அந்த டயத்துல ரோஹித் சர்மாவே வந்து டெஸ்ட் பிளேயிங் லெவன்ல எஸ்டாப்ளிஷ் ஆகல. நான் சொல்றது கரெக்டா இல்லையா? நீங்க ஒத்துக்கிறீங்களா மாட்டீங்களா?
இப்பயுமே நிறைய ஆமா, பேர். பட் தென் ரோஹித் சர்மா இஸ் a bigger brand, bigger name than அஸ்வின். உங்களுக்கு பிராண்ட் முக்கியமா, ஒரு இன்டெலிஜென்ஸ் who can டேக் ஓவர். இப்போ இப்ப என்ன சொன்னாங்க, மூவிங் ஃபார்வர்டு they have to find someone who has to play test cricket for longer time. ஆஷ் வந்து எவ்வளவு வருஷம் ஆடுவாருன்னு தெரியாது. அவரு எவ்வளவு வருஷம் ஆடுவாருன்னு தெரியாது டிசைட் பண்றது நானா நீயா அவரா? அவரு தானே டிசைட் பண்ணோம். இப்ப ரோஹித் சர்மாவை வந்து கேப்டனா வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. Do you think ரோஹித் சர்மா இஸ் யங் ஆர் இஸ் மச் யங்கர் than அஸ்வின் டு கிவ் த an excuse like this? கிடையாது. சோ நீங்க என்ன பண்ணிருக்கணும், இப்ப நீங்க வந்துட்டு ஒரு யங் கேப்டனை நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சவுத் ஆப்பிரிக்கா 2003ல கிராம் ஸ்மித்த கேப்டனா போட்டாங்க 21 வயசுல. அந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்து நீங்க கேப்டனா போட்டுட்டீங்கன்னா that's fair enough. ரோஹித் சர்மாக்கும் இல்ல, அஸ்வின்க்கும் இல்ல. We are going to go for someone who's going to lead India for 10 years with purpose and talent and shrewdness-னா ஓகே. அதுவும் பண்ணல. ரெண்டாவது மிகப்பெரிய டிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு தவிர ஐம் நாட் ஓன்லி வாய்சிங் மை ஒப்பீனியன் ஃபார் அஸ்வின், ஐம் வாய்சிங் மை ஒப்பீனியன் ஃபார் ஜடேஜா ஆல்சோ. ஃபார் நோ ரீசன் அந்த 2017க்கு அப்புறம் ரெண்டு பேரையும் தூக்கிட்டாங்க. ஜடேஜாவையும் தூக்கிட்டாங்க, அஸ்வினையும் தூக்கிட்டாங்க ஃபார் நோ ரீசன்ஸ். அதுக்கப்புறம் தே பாட் குல்தீப் அண்ட் யுஜ்வேந்திர சஹல் ஃபார் டு an extent. இந்த வண்டி நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் குல்தீப் இந்த பக்கம் சதறி ஓட்டாரு, அந்த பக்கம் சஹல் சதறி ஓட்டாரு, ஒரு பக்கம் இப்படி அப்படி வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி WTC ஃபைனல்ல வந்துட்டு அஸ்வினை உட்காந்து வச்சாங்க நம்பர் 1. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சார், எவ்ரி ஒன் ஹஸ் an opinion பேரும். 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல் அந்த பிச் அகமதாபாத்ல அஸ்வின் ஆடி இருந்தார்னா இந்தியாவோட ஒன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஐ எம் அலௌட் டு கிவ் மை ஒப்பீனியன் விச் இஸ் ரைட் ஆர் ராங், ஐ டோன்ட் நோ. நான் உங்களுக்கு கேட்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் நீங்க வரீங்க உட்காந்துருக்கீங்க. ஓகே, யூ வாண்ட் டு ஃபினிஷ் ஆன் அ ஹை. ஓகே, ஓடிஏல வந்துட்டு அவருக்கு வேர்ல்டு கப் வரைக்கும் சான்ஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியாவோட ஆடினாரு சென்னையில. சென்னையில தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரா பண்ணலையா? பண்ணாரு, உங்களுக்கு பண்ணாரு, நல்லா போட்டாரு. தேங்க்யூ. ஃபார் சம் ரீசன்ஸ் இஸ் அவுட். ஃபைனல்ஸ் ஆடி இருக்கணும், ஆடல. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அன்பார்ச்சுனேட்டா பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்துட்டு அவரோட ஒயிட் பால் கெரியர் ஓவர்ன்ட்டாங்க. ஓகே, டு an extent அது கூட நான் ஒத்துப்பேன். ஒரு மூவிங் அஹெட் நிறைய நியூஸ் ஸ்பின்னர்ஸ் வராங்கன்னு. டெஸ்ட்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டில் ஹஸ் காட் சாலிட் 2 years லெஃப்ட். அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப எல்லாருமே கேக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு ரீசனே இல்லாம no matter whatever it is, you should not have left in the middle of the series அப்படின்றாங்க. நீ ஆடவே போறது இல்லைன்னு உனக்கு தெரியும். அந்த ஹியூமிலியேஷன். நான் ஒன்னு சொல்றேன், நிறைய பேருக்கு டிப்ரெஷன்ன்றது என்னன்னு தெரியாம இருக்கு. டிப்ரெஷன் might come to anybody anytime and you don't even know you're down with depression. Okay, and why should he get into that stage? நான் ஆடவும் போறது இல்ல, அதுக்கப்புறம் யோசிக்கிறேன் இந்த சீரிஸ் ஓகே பல்ல கடிச்சு நான் இருக்கேன், ஆள்னாலும் பரவாயில்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன, இங்கிலாந்துல 5 டெஸ்ட் மேட்ச், WTC ஃபைனல்ஸ் போவாங்களா தெரியாது. அப்படி WTC ஃபைனல் போனாலும் லார்ட்ஸ்ல அஸ்வின் ஆடுவாங்களா தெரியாது. அதுக்கப்புறம் 5 டெஸ்ட் மேட்ச் இங்கிலாண்டோட இருக்கு, அதுல ஸ்குவாட்ல இருப்பாரா தெரியாது. இவ்வளவு தெரியாது இருக்கும்போது எனக்கு வந்துட்டு why am I not allowed to quit on the day I want? என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப ஐ கிவன் அன் எக்ஸாம்பிள் ஃபார் நேதன் லேன். இப்ப நீங்களும் கிளியரா சொன்னீங்க, இப்ப கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் ஃபெயில் ஆறாங்க. ஐ எம் நாட் காலிங் ஃபார் தர் ஹெட்ஸ், ஐ எம் டெஃபினெட்லி நாட் காலிங் ஃபார் தர் ஹெட்ஸ். ஏன்னா அவங்க லெஜெண்ட்ஸ். அதான் ரோஹித் சர்மா லெஜெண்ட்னு சொன்னாலே நிறைய பேர் என்ன பண்றாங்க, கமெண்ட்ல இது பண்றாங்க, பீடா டெஸ்ட்ல லெஜெண்ட்லாம் கிடையாது அப்படின்னு. தட் இஸ் தேர் ஒப்பீனியன், தட் ஹஸ் டு பி ரெஸ்பெக்டட். இந்த மாதிரி ஒரு சீனியர் பிளேயர்ஸ் டிராப் பண்ணக்கூடாது நம்ம ஃபைட் பண்ணும்போது that should be applicable for Ashwin also in my humble opinion. அப்படிங்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் the send off what has been given to him and what the path what he has chosen is extremely upsetting. அவர்லாம் வந்து ஒரு நேஷனல் ட்ரெஷர், அவரோட தலையை தூக்கிட்டு வெளியில போயிருக்கணும். அது நடக்கலையன்ற வருத்தம் எனக்கு இருக்கு. நான் வந்து என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் புட்டு புட்டு வச்சுட்டேன். ஓடிஎல் டிராப் பண்ணது தப்பு. அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச்ல எல்லா டெஸ்ட் மேட்சும் அவர் ஆடி இருக்கணும் அப்படின்னு வித் ஸ்டாட்ஸ். நான் சொல்றதை நீங்க ஒத்துக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, நான் சொன்னதெல்லாம் கரெக்டா இல்லையா? அவர் எல்லா டெஸ்ட் மேட்சும் அன்லஸ் அதர்வைஸ் இஸ் இன்ஜூர்ட் he should have played in my opinion home and away. ஆமா பீடா, கரெக்ட் தான். இதுல என்னன்னா, நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் அந்த கேப்டன்சிக்கு நான் திருப்பி வரேன். கேப்டன்சி கொடுக்காத ஒண்ணு, பட் தென் இன்னும் கொஞ்சம் கன்சிடர், அதாவது அஸ்வின் ஆர் ரோஹித் சர்மாங்கிற டிபேட் கூட வரல அந்த டைம்ல. இட் வாஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி ரோஹித் சர்மா. ஸோ இதுல வந்து நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் பேட்டர் வர்சஸ் பவுலர் இந்த டிபேட்டுக்குலாம் நான் போக விரும்பல. பட் தட் இஸ் குவைட் டிசப்பாயிண்டிங். அவ்வளோதான், ஐ லீவ் இட் அட் தட். அப்புறம் ஒரு சேயிங் இருக்கு இல்லையா, பெட்டர் டு கோ வென் பீப்புள் ஆஸ்க் ஒய் தென் வென் பீப்புள் ஸ்டார்ட் ஆஸ்கிங் வென். ஸோ ஐ திங்க் நீங்க சொல்ற மாதிரி he has 2 years left in him.
ஈஸிலி. நான் சொல்றது மினிமம். நான் பர்சனலா கும்ளேயோட அதிகமா விக்கெட் எடுத்துருவாருன்னு நினைச்சேன். பட் இட்ஸ் சர்ப்ரைஸ். தட் இஸ் ஹிஸ் ஓன் சாய்ஸ். ஹி இஸ் அ லெஜெண்ட் அண்ட் இஸ் அலவுட் டு பிக் அண்ட் சூஸ். ஸோ அதுல ஒன்றும் இது பண்றதுக்கு இல்லை. ஸோ ஐ திங்க் வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தட் அண்ட் அப்ரிஷியேட் தட் ஃபேக்ட். அவ்வளோதான் பீடா. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இது வந்து ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் டைமென்ஷன், ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் இஸ் ஹோல் திங். நீங்களும் பேசியிருக்கீங்க, நானும் நிறைய இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். He has lots and lots of ideas and he has lot more to contribute to cricket also. And as a player, I think இப்போ he has hung his boots in international cricket. I think IPL, he has quite few years left in him for franchise cricket. And இப்போ தான் ரிட்டையர்ட் கிரிக்கெட்டர்ஸ் எல்லா இதுவும் ஆடலாம்ல. they can play anywhere. He's free to do that. And நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணலாம் டு யங்ஸ்டர்ஸ் அண்ட் டு கோச்சஸ் அண்ட் டு அப்கமிங் யங்ஸ்டர்ஸ். அந்த மாதிரி நிறைய ரோல் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பீடா, நீங்க சொல்லுங்க. ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. பிஃபோர் கெட்டிங் ஆன் டு தட் பாயிண்ட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஈவன் இஃப் ஹஸ் கண்டினியூடு, இப்ப வந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ஆடினாரு பிங்க் பால் அடிலேட்ல, ஒரு 22 அடிச்சாரு, ஒரு விக்கெட் எடுத்தாரு. செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வந்துட்டு பின்னாடி அப்படியே கேம் முடிஞ்சிருச்சு, பவுலிங் 19 ரன், ஒன்றும் பண்ண முடியல. தென் யூ சப்செக்வென்ட்லி டிராப்ட் அகெயின். ஸோ நீங்க திருப்பியும் அவர் வந்தாரோ, இப்போ ஒரு மெல்பர்ன் டெஸ்ட் மேட்சே அவர் ஆடிந்தாலும் ரோஹித் சர்மாவோ டீம் மேனேஜ்மெண்ட்டோ சொல்லி ஒரு 537 விக்கெட் எடுத்த ஒருத்தர் ஒரு பிரஷரோட வந்திருப்பாரு. ஏன்னா he knows that if he doesn't take 3 wickets or doesn't score 60 runs, the bat is again going to get dropped. இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி பிளேயர், ஒரு நேஷனல் ட்ரெஷர், you think that at his age, after playing numerous amount of test matches with 537 test wickets, has to play for his place? Absolutely not needed. போது அவரோட டெசிஷன் ரைட்டு. இங்க முடியல அவரோட ஆட்டம். நான் இப்பயே சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் யூ பிகம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெட் கோச்சஸ் இந்த வேர்ல்ட் பீப்புள் கேன் எவர் திங்க் அபவுட். ஏன்னா அவரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பஞ்சாப் கிங்ஸ்ல. அது ஒரு வருஷம். அடுத்தது நாங்க நிறைய கிரிக்கெட் பேசிட்டே தான் இருப்போம், டெய்லி நாங்க போன்ல பேசிப்போம், அதெல்லாம் வேற விஷயம். அவர் வந்துட்டு இஸ் குட் எனஃப் டு பிகம் த ஹெட் கோச் ஆஃப் இந்தியா. ஆனா வந்துட்டு நான் அந்த கோச்சிங் பத்தி சொன்னாலே என்ன உடுப்பாய்ப்போ அப்படின்னு தான் சொல்லினே இருப்பாரு ஆடுற காலத்திலே. அதனால அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஆனா கிரிக்கெட்டுக்கு அவர் எதுவும் பண்ணாம அவரால் கிரிக்கெட்டை வந்து ஒதுங்கி இருக்கவே முடியாது. திருப்பி அடுத்த வெர்ஷன் வரப்போறது. நான் ஆசைப்படுற வெர்ஷன் ஹெட் கோச் வெர்ஷனு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு பீடா. அது வந்து பாத்தீங்கன்னா சர்டன் பீப்புள் வந்து எது பண்ணாலும் they'll be சக்சஸ்ஃபுல். அவர் இப்போ செஸ்ஸை பர்சியூ பண்ணா ஐம் ஷூர் he'll be எக்ஸ்ட்ரீம்லி சக்சஸ்ஃபுல் in that as a professional player also. யூடியூப்னா he'll be the best in that. அந்த மாதிரி சிலர் இருப்பாங்க. வாட் எவர் தே டச் வில் டர்ன் இன்டு கோல்டு. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அஸ்வின், நான் நான் பார்த்த வரைக்கும். ஸோ ஐ திங்க் வாட் எவர் ஹி சூசஸ், கிரிக்கெட்டை பற்றியும் பேசுவார், என்கிட்ட நிறைய நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவார். லைக் ஹீஸ் வெரி கன்சர்ன்ட் ஆஸ் அ சிட்டிசன். நிறைய சோஷியல் தாட்ஸ் இருக்கும் அவருக்குள்ள, நிறைய ப்ரோக்ரெசிவ் தாட்ஸும் இருக்கு. நிறைய கோவிட் டைம்ல நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவாரு. இந்த மழை பெஞ்சா அதை பத்தி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்குவாரு. இஸ் வெரி இன்க்விசிட்டிவ் அண்ட் வெரி கியூரியஸ் டு நோ நியூ திங்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதுல நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கணும், இதுல நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ திங்க் வாட் எவர் ஹி டஸ், ஐம் ஷூர் ஹி வில் டூ வெல் அப்படிங்கிறது தான் என்னோட இது. அண்ட் வாட் எவர் ஹி வாண்ட்ஸ் டு டூ வெல், ஐ வாண்ட் டு ஜஸ்ட் விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் இன் வாட் எவர் ஹி வாண்ட்ஸ் டு அச்சீவ். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அப்ப ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. ஏன்னா வந்துட்டு மூளைன்றது தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் யூ டு சக்சீட். ரெண்டாவது வந்துட்டு அவருக்கு எப்படி வந்து ஐடியாஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் இன் எனி ஃபீல்ட். ஆஸ் யூ செட், நாளைக்கு ஒரு கிரிக்கெட் அட்மினிஸ்ட்ரேட்டரா, பிசிசிஐ செக்ரட்டரி ஆலாம், பிசிசிஐ பிரசிடென்ட் ஆலாம். யூ நெவர் நோ. அவரால் கிரிக்கெட்ல அவரால் பண்ண முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. ஒரு அம்பையரா கூட ஆகலாம், ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டாரு. ஐ டோன்ட் see him getting into that. கமெண்டேட்டரா போலாம், பட் இவரே நிறைய ப்ராட்காஸ்டிங் யூடியூப்ல வந்திருக்கான்றதுனால ஐ டோன்ட் see him really getting into that. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி யோசிக்கிறேன்னா, ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட் இன் பிசிசிஐ ஆர் ஹெட் கோச் வேர் யூ கேன் டிரைவ் இந்தியன் டீம் டு நெக்ஸ்ட் லெவல் சக்சஸ் நான் சொல்றது. நாட் டெல்லிங் ஆல் த கோச்சஸ் who've been in the past are ஏன்னோ சரியில்லை அப்படின்லாம் நான் கிரிட்டிசைஸ் பண்ணல. பட் இவரோட திங்கிங், இவரோட ஃபயர், இவரோட அங்கர், டெஃபினெட்லி இட்ஸ் ஒன்லி கோயிங் டு பெனிஃபிட் பிசிசிஐ. அவர் கண்டிப்பா திருப்பி வருவாரு. கபாலி எப்படி போனாரோ பிளேயரா, அதே மாதிரி திருப்பி வருவாரு. அட்மினிஸ்ட்ரேட்டரா, ஹெட் கோச்சா, அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்ப நமக்கு அவரை பத்தி என்ன பேசணும், எல்லாத்தையும் பேசிட்டோம். அடுத்து அவரை பத்தி எப்படி பேசுவோம்? மஞ்ச சொக்காய் போட்டுட்டு சிஎஸ்கேக்கு இறங்க போறாருல சென்னை ஐபிஎல். இந்த ஆத்திரத்தெல்லாம் அங்க காட்ட போறாரு. நம்ம சப்போர்ட் அதெல்லாம் காமிப்போம். சார் சொன்ன மாதிரி கோவெல் அஸ்வின், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க கூட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களோட யூடியூப் நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்றேன்.
ஒரு கொஞ்சம் வருத்தமான விஷயம், டு பி ஆனஸ்ட் வித் யூ. நீங்க இனிமே வந்து இந்தியன் ஜெர்சியில இருக்க மாட்டீங்க அப்படின்னு. பட் உங்களை மஞ்ச சொக்கால பார்ப்போம், வெறியோட வந்து சப்போர்ட் பண்ணுவோம். யூ கோ வெல் இன் வாட் எவர் யூ டூ இன் யூர் நெக்ஸ்ட் சாப்டர் ஆஃப் யுவர் லைஃப். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்ஸ் அலாட் ஃபார் எவ்ரிதிங் வாட் யூ டிட் ஃபார் இந்தியன் டீம் அண்ட் ஃபார் த வியூவர்ஸ் டு என்டர்டைன் them. You are a national treasure. Until we come back and entertain you for the next episode, which is going to be the fourth test match between India and Australia in Melbourne. Thanks a lot and bye bye.